இது இறங்கவும் மாட்டேங்குது. நாங்கள் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நாங்கள் வந்து ஏன்னா நாங்கள் வந்து புதுசாக இன்ஸ்டாகிராம் vlog யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம், ஏஞ்சல் நீ நல்லா vlog பேசுற ஏஞ்சல். வா ஏஞ்சல். இன்னைக்கு தேவா நான் தான் தேவா சும்மா கட்டி வெட்ட மாட்டேங்குவேன். தீரிப்புனா நாங்க இல்ல. இந்த கத்தி எடுத்துக்கலாம். அதே உனக்கு உட்கார் இருக்குல எரும மாடுல உட்கார். இது கீரை உள்றது வேணும். இப்போ நாங்க என்ன பண்றோம்? ஸ்லைஸ் பண்றோம். நாங்க வந்து அது சரி எதுக்கு காளான் பண்றதுக்காண்டி நாங்க பண்ற காளான எங்களாலே திங்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க எங்களோட டேஸ்ட் இருக்கும். நீங்க எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க. நம்ம வாய்ஸ் கேட்காதாங்க. அதெல்லாம் போட்டு நான் ஜட்டு வரல. அக்கா நான் என்னடா பண்ணேன் தேவை. ஆனா அது வந்து முட்டைக்கோஸ் வச்சு பண்ணுவாங்க. வணக்கம், என் பேர் உன் பேர் எதுக்கு பாபி? அபி. என் பேர் இருக்குதுல்ல எனக்கும் அபிதான். ஞானஸ்தானத்துல இருக்கு. அனிதா வெங்காயம் வெட்டல. வெங்காயம் கேட்டேன் ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்டேன். வெங்காயம் நீ வந்து vlog எடுத்தா போதும்டா. சுபி வெங்காயம் அது வந்து அவ்வளோலாம் போயிட்டு அது வந்து நிக்க மாட்டேங்குது. வீட்லயே ரொம்ப ஆரோக்கியமான முறையில எப்படி ஃபுட் அது வேற ரெசிபி. உதவி செய்யறதுக்கு ஏஞ்சல் அக்கா வந்து வெங்காயம் வெட்டி தராங்க. அடுப்பு. அதுக்கப்புறம் வந்து இது என்ன மாவு? கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து வர மாட்டேங்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு போடணும்னா கையில எவ்வளவு அம்பிடுதோ அவ்வளவு போட்டுருவோம். தேவையான அளவு, எங்களுக்கு தேவையான அளவு தெரியாது, தெரிஞ்ச அளவு 1/4 கிலோன்னு போட்டிருந்து. இதுவே என் தம்பி 1 கிலோ யூடியூப் வீடியோவே காமிங்க. அது 100 கிராம்ஸ் தான் இருக்கு. அதனால காலிஃப்ளவர் இனிமே தான் நம்ம அப்புறம் மறுபடி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து மைதா மாவு. கிடைக்கிற எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான் உள்ள. இப்ப பாரு மிளகா வத்த. இக்கா நீங்க ரொம்ப காரம் சாப்பியல்ல. சரி எப்படிதான் காரம் சாப்பியல. அபூர்வா மைதா மாவு சாக்கும். நாங்க ப்ரொமோஷன் பண்றோம், அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். மைதா மாவு 1 லிட்டர் வாங்கினேன். எங்க இருக்குவே மைதா மாவு? வேலை பண்ண விடுங்கடே. மைதா மாவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மைதா மாவு ஓவரா சேர்த்தா நைட்டு தூக்கம் வராது. மழை மத்தி குமிச்சு வச்சிருக்க. அதுக்கப்புறம் இப்படி நம்ம சரிச்சு விட்டுக்கலாம். மழையை ஏன் அப்படி சாச்சிக்கிட்டு. அடுத்த வத்தத்தூள். இது கொஞ்சம் பழசா. காஷ்மீர் மிளகாத்தூள். இது ஒரு நிமிஷம். பழைய மிளகாத்தூள் கொஞ்சம். காஷ்மீர் மிளகாத்தூள் நம்மளுக்கு உரைப்பு, எனக்கு உரைப்பு அதிகமா இருந்தாதான் பிடிக்கும். அதனால நானும் ஸ்பைசி பர்சன் தான். அது உரைப்புக்கு இல்ல கலருக்கும். இல்ல காரமும் வரும் இதுல. காரம் வத்தத்தூள் என் தம்பி வாங்கிட்டு வர சொன்னேன்னு வாங்கிட்டு வந்தானா. சரி இன்னைக்கு யாரெல்லாம் எங்க கூட சாப்பிட வராங்களோ அவங்களுக்குலாம் உரைப்புலயே வரலாம். ஏஞ்சல் இப்பவே முழிக்கா இவ்வளோ கூட என்னென்ன கிடந்து குப்பை கொட்டேன்னு ஓட்டம். அடுத்தது கரம் மசாலா இல்ல என்ன கரை பிடிச்சது சட்டையில ஆச்சி கரம் மசாலா. கொஞ்சம் அன்ஹைஜீனிக் தான். கரம் மசாலா கொஞ்சம் போதும். அடுத்தது என்னெல்லாம் பயமா இருக்கு. நல்லா இருக்கும். இப்படி நிறைய வித்தியாசமா சிக்கன் மசாலா அவிய பண்ற முட்டை சோறு எவ்வளவு டேஸ்டா இருக்கும். கறி மசாலா இதுதான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். கறி மசாலாக்கு தான் அதிக டேஸ்ட். ஆனா இது நம்ம கொஞ்சம் தான் போடணும், எனக்கு கசக்கும். அதனால முட்டை சோறு இப்படிதான் கிண்டுவிலோ எல்லா மசாலாவையும் தூக்கி போட்டு கையில கிடைக்கிற மசாலாவெல்லாம் அள்ளி போட்டுறணும். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளவு போடணும் கிடைக்கும் தெரியலையா? சையா யாரு இஞ்சி பூண்டுக்கு சை போடுறது? நான் ஒரு நாள் யூஸ் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நீ ஒரு நாள் அம்மா வேற என்ன மசாலா இருக்கு வீட்ல அரைக்கிறது? இந்த மாதிரி நைஸாலாம் இருக்காது. இன்னும் கொஞ்சம் வேணா வத்தத்தூள் போட்டுக்கலாம். வேண்டாம், இன்னொரு பாக்கெட் எடுக்காவா? ஏஞ்சல் ரியாக்ஷனுக்கு ஒரு வீடியோ எல்லாம் தருவான். வத்தத்தூள் போடுச்சுல இப்படி பார்த்தா ஐயோ இவன் நம்மள கொல்ல போறானே.
பசைய போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா, ஆனால் முதல்ல வரவிக்கலாம். போச்சு. வத்தத்தூள் பத்தாதுவே இல்ல உங்க அம்மா என் பக்கத்துல உட்காந்துட்டு உப்பு போடல. மெயின் பார்ட் உப்பே போடாம உப்பு எல்லாம் பண்ணிட்டேன். குப்பையில போடுறது சொல்லுங்க. அறிவே உட்காந்துட்டு நின்று தாரிக்க. ஏஞ்சல் அக்கா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாங்க. தயவு செஞ்சு வியல் உப்பு போட கூடாது. உப்பே போட மாட்டாங்க. எனக்கும் என் கையும் உப்பே போட நான் அள்ளி போடுவேன். கொண்டாங்க. எங்க அம்மா கரெக்டா போடுவாங்க. இதுல உப்பே காலியாவாது. சைடு கேப்ல நாங்க வந்து காலிஃப்ளவர் பண்ணிட்டு இருக்கோம். அவ வந்து அங்க வந்து என்ன பண்றா, ஏதோ பண்றா. காளான் பண்றா. அது பேர் தான் வாயில வர மாட்டேங்குது. காளான் பண்றா. நாங்க எங்க காலிஃப்ளவர் பண்றோம். யாருடைய பேச்சையும் கேட்காம தனி துளிச்சிட்டு இருக்கா. கை நண்டு கை அது உள்ள இருக்கிற கால் கை சொல்றா. எனக்கு சிக்கன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. கொஞ்சம் மூடு. எதே ரெட்டா இருந்துச்சு பாத்துக்க. இவன் மஞ்சையாக்கிட்டா. நாளைக்கு பவனி போனோம். ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் கக்கூஸ்ல கிடந்தாங்க. என்ன சேவா இருக்குமா? அதெல்லாம் கடலை மாவு சும்மா தூக்கி போட்டா. அதுல என்னது போய் எக்ஸ்ட்ரா வேற போட்டு அள்ளி போட்டாச்சு. அதுல எங்களையும் கூட வாங்க நாங்க போவே மாட்டோம். ஜெஸ்கா மட்டும் போய் மாட்டி. இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். உனக்கு பாத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? தண்ணி தெளிச்சு கடைசியில இவங்க எல்லாரும் பெறவு எடுக்கிறேன்னு காசிப் பேசுறாங்க. சுதி மட்டும் அதை எரிக்கிறா ஃப்ரெண்ட்ஸ். அல்வா சாப்பிட்டோம். ஹாய் கைஸ், நாங்க இப்போ அல்வா சாப்பிடுறோம். அங்க மூஞ்சி தெரியல. மூத்த சீச்சி எல்லாம் அல்வா. இங்க லைட் அடிங்க பண்றாங்க. துபாயில வேலை பார்க்கறா பாரு. ஆமா அவ பேர் என்னது வேலை பார்க்கறதுல அவளோட வர்க்கே அவங்க ரீல் பண்றது. அவங்க மேனேஜர் அவங்க சேர்ந்து ரீல் பண்ணி அவங்களோட ஆபீஸை ட்ரெயின் பண்றது அவங்களுக்கு. அபினக்கா அப்படி இல்ல, அவ சும்மா இருக்கா. தண்ணி குடிப்பா ஸ்நாக்ஸ் தம்பா வந்துருவா. bro என்றா it's very wrong bro. நாங்க வந்து பேய் 4-5 பேய்கள் சுத்துற மாதிரி இருக்கிறோம். ஆனா நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து மொத்த உலகமே அமைதியா இருக்கு. நாங்க சவுண்ட் போட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா வந்து கடைசியில எங்க vlog முடிக்க முடியல. அங்காவி அம்மா சொல்லுவாங்க, நீங்க வந்தது என்ன கஷ்டமா சர்ச்சு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்க ஃபேஸ் தான் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சொல்றோம். எங்க vlog நாங்க வந்து சாப்பிடுற டைம் முடிக்க முடியல. நாங்க வந்து டேஸ்டா இருந்ததுனால நாங்க டக்கு சாப்பிட்டோம். வீடியோ எடுக்க முடியல. அத லாஸ்ட் போகும்போது அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையோட பொறுத்தவரை அடுத்த வருஷம் தான் நாங்க வந்து சந்திப்போம். பாய் பாய்.